ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நம்ம தசா புத்தி சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல 2ஆம் தசாவா நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய தசாங்க ராகு தசா. ஒருத்தனை கூரையிலிருந்து கோபுரம் ஏற்றும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த தசால தான் சொல்லுவாங்க ஐயா. பாரு, நான் சுத்திட்டு இருந்தான் ஜாலியா, அவனை திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. கோடிக்கணக்கான பணங்கள், நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மற்றவர்களோட பணம், உழைப்பு இல்லாம வரக்கூடிய பணம், இந்த மாதிரி விஷயங்களை ராகுவை குறிப்பிடுது. ராகு தசை யாருக்கு யோகத்தை செய்யுது, யாருக்கு தருது, யாருக்கு அவயோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்துருவோம் மணி சார். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். ராகு ராகுங்கிறது வந்து ஒரு போககாரகன், ஒரு மாயை, ஒரு உருவம் இல்லாதவன், பிரம்மாண்டம், ஒரு நிழல் கிரகம். இப்படியெல்லாம் ராகுவை சொல்லுவோம். இந்த சுகபோக வாழ்க்கைக்கு அதிகார ராகு கிட்ட அதிகமா இருக்கும். சுக்கிரன் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதை விட அதிக சுகங்களை, அதிக சொபஸ்டிகேட்டட் லைஃப் தேடுறதுல ராகு முதலிடம். ராகுக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. ஏன்னா ராகுக்கு வந்து திருப்தி பண்ண முடியாது யாரும். அவன் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் ஒரு கிரகம் இருக்கிறான்னா அவன் ராகு தான். அப்படிப்பட்ட ராகுக்கு நட்சத்திரங்கள் முதல்ல யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. அங்கதான் வந்து நடராஜர் ஒரு நட்சத்திரமா அங்க வந்துட்டாரு. சுவாதி அங்க வந்து நரசிம்மரோட நட்சத்திரம் வந்துடுது. சதயம் இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட நம்மளுடைய தமிழரசன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன், அவருடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு பாருங்க. அந்த மிதுனத்தில் இருக்கும், இன்னொன்று ரிஷபத்தில் இருக்கும், சாரி துலாமில் இருக்கும், இன்னொன்று கும்பத்தில் இருக்கும். மூணுமே காற்று ராசி. அங்கே தான் ராகு உட்காந்துருப்பார், நட்சத்திரமாக உட்காந்துருப்பார். அப்போ ராகுக்குன்னு வந்து கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சனியை போல் ராகுங்கிறாங்க, சனியை போல் ராகுங்கிறாங்க. ராகு காலம்னு ஒன்று வச்சிருக்கிறான், டெய்லி 1.5 மணி நேரம். ராகு வந்து பாம்பு, சர்ப்பம், அதுலேயும் கருணாக ராஜநாகம். ராகு ஒரு பெரிய ராஜநாகம், கொடிய விஷம் கொண்ட ஒரு ராஜநாகம், கொடிய விஷம் கொண்ட ஒரு கருநாகம் ராகு. அப்போ ராகு வந்து அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ், அதுக்கப்புறம் சரும நோய்கள், அதுக்கப்புறம் மன அழுத்தம், செய்வினை பயம், பேராசையால் மன அழுத்தம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு அவர் தான் காரகர். உடல் பெருமன இவர் தான் காரகர். யாருக்காவது லக்னத்துல ராகு இருந்ததுன்னா 18 வயசு வரைக்கும் ஒல்லியாவே இருப்பாங்க. ஏன்னா ராகு படம் எடுத்துனா எப்படி இருக்கும், லீனா இருக்கும், அப்படி ஒல்லியா இருப்பாங்க. லக்னத்துல யாருக்காவது ராகு இருந்தா அப்புறம் தான் உடம்பு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து அப்படிதான் அவங்களுக்கு உட்காந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஜாதக ஆய்வுகளை ரொம்ப முக்கியமாக துல்லியமாக பண்ணணும். அதான் மெயின். அப்போ ராகு திசை ஒருவருக்கு, யாராவது திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தா ராகு திசை வந்து பிறந்த அன்னைக்கே வந்துடும். பிறந்ததுலேருந்து ராகு திசை. சிலருக்கு 18 வருஷம் மொத்தம், ஒரு சிலருக்கு 5 வருஷம் இருக்கும், 8 வருஷம் இருக்கும், 12 வருஷம் இருக்கும். பிறக்கும் போது ராகு திசையில் பிறப்பாங்க. அது ஒன்று இருக்கு. யாராவது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தா ராகு திசை வந்து ஒரு 8 வயசு 7 வயசு இப்படி தொடங்கும். ஆனால் டீனேஜில் ராகு வர்றதுங்கிறது ஒரு கொடுமை தான். ஏன்னா அவன் எந்நேரம் பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த குழந்தை பையன் ஒரு 15-20 வயசு வரைக்கும், ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 8 வயசுலேருந்து ராகு திசை வருதுன்னு வைங்க, எந்நேரம் பாரு செல்ஃபோன், கேம்ஸ், தூக்கம், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வாகனம், டூரு, ஊர் சுற்றுறது, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, வறுத்தது பொரித்தது சாப்பிட்றது, நான்வெஜ் விரும்புறது, நல்லா தூங்குறது, படிக்கிறத தவிர எந்த வேலை சொன்னாலும் ஜாலியாக இருக்கிறது, பாட்டி வீட்டுக்கு போயிடுறது, தாய்மாமன் கூட சேர்ந்துட்டு சுற்றுறது, இது எல்லாமே ராகு செய்வார். நான் ஜாலியாக இருக்கணும், எனக்கு பர்த்டே வந்துருச்சா 5 செட்டு ட்ரெஸ்ஸு 6 செட் ட்ரெஸ் எடுத்து கொடு, பர்த்டே பார்ட்டியா ஒரு 50 பேர்த்த வர வச்சு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் நான்வெஜ் விருந்து வை, கெடா வெட்டி சோறு போடு, இதெல்லாம் ராகு சார். அப்படிப்பட்ட ராகு நமக்கு எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது. இப்போ யாராவது உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு 20 வயசு அனுசரித்து ராகு திசை வரும். இங்கே எல்லாம் தான் இவங்க டிகிரி படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிற வயசு. இங்கே தான் இவங்களுக்கு நல்ல இடத்துல ராகு இல்லைன்னா போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடும். யாருக்காவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னு வைங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே ராகு வரும்.
இவங்களெல்லாம் பாருங்க ஒரு உரிச்சிட்டு போயிடும். கரெக்டான இடத்துல இல்லைன்னா சம்பாரிச்சு நான் வாழணும்னு நினைக்கும் போது அது சரியில்லாமல் போயிடும். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பூராட நட்சத்திரம், ஒரு 45 வயசு 40 50 இந்த வயசுக்குள்ள ராகு எட்டி பார்க்கும். அந்த இடத்துல ராகு நல்லா இல்லைன்னா அந்த வாழ்ற பீக் ஜெயிக்கிற இடம், பொண்ணு கல்யாணம் பண்ணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு பீரியடில் இருப்பாங்க, அங்கே போட்டு ஒரு உழுக்கு உழுக்கும். இந்த ராகுவை பார்க்கலாம். ராகுக்கு பிடித்தமான இடங்கள் லக்னத்திலிருந்து 3 6 10 11 இந்த உபஜயஸ்தானங்களில் ராகு இருந்தால் யோகம். லக்னத்தில் ராகு 7ல் ராகு 2ல் ராகு 8ல் ராகு இருந்தால் சர்ப தோஷம்னே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5ல் ராகு இருந்தால் சர்பதோஷம்னு சொல்கிறாங்க. சர்பதோஷம் பூர்வ புண்ணிய சாபம். 9ல் ராகு இருந்தால் பித்திருதோஷம், முன்னோர்கள் சாபகோபம், இதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 2 5 9ல் ராகு கேது, 8 7ல் ராகு, இந்த கேதுல ராகு இருந்தால் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க, நெருக்கடி சந்திச்சுட்டே இருப்பாங்க. யாருக்காவது 8ல் ராகு இருக்குன்னு வைங்க, அவங்க மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. 8ஆம் இட ராகு என்ன செய்தின்னு கேட்டு போயிரு திசையா வந்துச்சுன்னா பெருத்த அவமானம், பெரிய இழப்புகள், உயிர் இழப்புகள், கண்டங்கள், விபத்து, அவமானம், சர்ஜரி, நிம்மதியின்மை, ஜப்தி ஆயிடுச்சு, லாஸ் பண்ணிட்டேன், ஏலம் போயிருச்சு, எல்லா இழப்புகளும் கொடுக்கும். புத்தி நடந்தாலே தாங்க முடியாது. 8ல் ராகு இருந்து என்ன செய்தின்னு கேட்டுரும். நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் 8ல் ராகு இருக்கக்கூடாது. சரி சார், ராகு எங்க தான் சார் இருக்கணும்? 3 6 10 11 இந்த இடங்கள் இருக்கணும். உபஜயஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பலம். அதுலேயும் ரிஷபம், கன்னி, கடகம், மகரம், இந்த மேசம் இங்கெல்லாம் ராகு இருந்தால் பலம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது உங்கள் லக்னத்தை பொறுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இது பொது கருத்து, இது பொதுவான கருத்து. உங்கள் ஜாதகத்தில் ராகு இந்த இடத்துல இருந்தால் கூட உங்கள் லக்னப்படி அது எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுறதா ரொம்ப விசேஷம். ஆனால் ரொம்ப ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், கும்பம், மகரம் இந்த 6 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் ராகு ஓரளவுக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர். ஃபேவர் பண்றாரு, ஓரளவுக்கு நன்மைகளை செய்ய அவர் கடமைப்பட்டவர். இருக்கிற இடத்தை பொறுத்து பரவாயில்ல, ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து பண்ணுவார். இதை விட சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடக லக்னக்காரங்களுக்கு ராகு வந்துருச்சுன்னா அவர் எந்த நல்ல இடத்துல இருந்தாலுமே அது என்ன கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான கஷ்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா சிம்மத்துக்கும் ராகு பகை, கடகத்துக்கு ராகு பகை, தீவிர பகைன்னு சொல்றேன். ஏன்னா 2 பேருமே ஒளி கிரகங்கள். புராணத்துல சூரியனும் சந்திரனும் தான் ராகு கேதுவை காட்டி கொடுத்தாங்க, அதனாலதான் அவங்க தலை வெட்டப்பட்டுச்சுங்கிறாங்க. அதனாலதான் ராகு பாம்பா மாறி சூரியனை பிடிக்கும் போது சூரிய கிரகணமாகவும் சந்திரனை பிடிக்கும் போது சந்திரன கிரகணமாகவும் மாறுது அப்படிங்கிறாங்க. இந்த யாருக்காவது சூரியனோட ராகு சந்திரனோட ராகு கூடி இருந்ததுன்னா கடுமையான கிரகண தோஷம்னே சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். இவங்கெல்லாம் லைஃப்ல படுற கஷ்டம் அளவே இருக்காது, போராட்டத்தோட உச்சமா இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தா பூர்வீகம் சரியில்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, உயர்கல்வியை தடை பண்ணிருச்சு, வெளிநாடு போயிடுறாரு, நல்ல அறிவாளியா இருப்பாரு, பயன்படாது. 5 9ல் யாருக்காவது ராகு இருந்ததுன்னா தகுதியே இல்லாதவங்க கிட்ட போய் கைகட்டி நின்று இருப்பாங்க. யாருக்கு தகுதியே இருக்காது, இந்த ஆள் பெரிய ஆளா இருப்பாரு, தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் இவர் கைகட்டி நின்று இருப்பாரு. ஏன்னா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோமே அப்படின்னு பார்த்தா அங்க 5 9ல் ராகு இருக்கும். ஒரு போராட்டமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும், மதிக்கவே மாட்டாங்க, இவரை அள்ளி அள்ளி கொடுக்குறவரா இருப்பாரு. இந்த 5 9ல் ராகு இருந்தா உறவுகள் கிட்ட இவங்களுக்கு மரியாதையே இருக்காது, போராட்டமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். இதெல்லாம் நம்ம உணரலாம். அதே போல 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், சுயமா வெற்றி அடையிறது, ஒரு முயற்சி, சுய முயற்சியில வெற்றி அடைவாங்க இவங்க. 6ஆம் இடத்துல ராகு எதிரிகளை வெல்லும் யோகம். 10ஆம் இடத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ஜெயிக்கணும்னு உத்வேகம். 11ஆம் இடத்துல ராகு எப்படியாவது லாபமா பண்ணி சந்தோஷத்தை அடைஞ்சு ஜெயிச்சு முன்னேறணுங்கிற ஆசை, இதெல்லாம் ராகு கொடுத்துருவாரு. ராகுக்கு அவ்வளவு வில் பவர் இருக்கு. பொதுவா 3 6 10 11 உபஜயஸ்தானத்துல ராகுக்கு ஸ்டார். அந்த வீடு 3 6 10 11 ஆகி அந்த வீடே மேசமாவோ ரிஷபமாவோ கடகமாவோ கன்னியாகவோ மகரமாகவோ இருந்துச்சுன்னா இன்னும் யோகம், இன்னும் வளர்ச்சி, நல்லா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதே போல் ராகு போய் செவ்வாயோட சேர்ந்தாலும் சனியோட சேர்ந்தாலும் மாந்தியோடு சேர்ந்திருந்தாலும் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் இவர்களைப் போல துன்பமும் மன உளைச்சலும் நிம்மதியின்மையும் அடையக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் 1000 கோடி பணம் வச்சிருங்க,
என்னடா வாழ்க்கை, எதுக்குடா இந்த பிறவின்னு உங்களை உலுக்கி எடுத்துட்டு போயிடும். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு, ரெமெடி இருக்கு. அதை கொடுத்து இவங்களை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ராகுவை சாந்தப்படுத்தாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறதுலயே சூரியன் ராகு, சந்திரன் ராகு, சனி ராகு காம்பினேஷன் இருக்குல்லங்க, முன்னோர்களோட கர்ம பதிவு அந்த ஜாதகரோட டிஎன்ஏவோட ஒளிஞ்சிருக்குங்கிறான். எப்படி பாருங்க, முன்னோர்களோட கர்ம பதிவு ஜாதகனினுடைய டிஎன்ஏவில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறான். என்ன யார் சார் இதெல்லாம்? ஜோதிட சாஸ்திரத்தை தவிர எதுல சார் நீங்க பார்த்துருவீங்க? எங்க சொல்லிட முடியும் சார்? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சார். அப்ப அந்த ராகுக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார், அவ்வளவு சக்தி இருக்கு சார். ஒருத்தனை நினைச்சா கோபுரத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துருவான், விடியறதுக்குள்ள கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவான். நினைச்சான்னா குப்பைக்கு கீழே கொண்டு போய் தள்ளிடுவான். எப்படி? குப்பைக்கு கீழே கொண்டு போய் தள்ளிடுவான். அதனாலதான் உங்க ஜாதகத்துல, உங்க லக்னப்படி கோச்சாரத்துல 8ஆம் இடத்துல, இப்ப கடக லக்னமா யாராவது இருக்காங்கன்னு வைங்க, 8ல ராகு போயிட்டு இருக்கு, என்ன ஆட்டி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு, ஏண்டான் இருக்கும். கடக லக்னத்துக்கு 8ல ராகு போகக்கூடாது. அடுத்தது 8ல யாருக்கு ராகு வருது? மிதுன லக்னக்காரங்களுக்கு வருது. ஜாக்கிரதையா இருக்கணும். மிதுன லக்னக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க. அடுத்தது கடக 8ஆம் இடத்துக்கு ராகு கோச்சாரத்துல போறாரு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மோசமா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஆட்டிட்டு போயிடும், ஒரு உலுக்கிட்டு போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியான ஒரு செய்தியை செஞ்சுட்டு போயிடும். ராகுக்கு அப்படி அவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டான். கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடான். பேராசை தூண்டிட்டே இருப்பாரு. பேராசைக்கு அதிகாரமே ராகு தானே. நீங்க யாராவது சுக்கிரன் ராகு இருக்கு, சூரியன் ராகு இருக்கு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை வில்லா வளைச்சு கட்டி போட்டு ஒரு 2000 ஏக்கரை ஒரு 4000 கோடி பணம் வச்சு ஒரு 3000 பேர்த்துக்கு வேலை கொடுத்து 7000 பேர்த்தோட வாழ்ந்து டிராவல் பண்ணி இந்த உலகத்துல அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறதுல இவங்கதான். சுக்கிரன் ராகு ஆசையை தூண்டிக்கொண்டே இருப்பார். அஷ்டமாதிபதியோட ராகு சேர்ந்தா அவனுக்கு எதிரி அவனே. அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி கௌரவம், வெட்டி கௌரவம், வரட்டு கௌரவம். 8ல ராகு இருந்தா எப்படி? 8ல ராகு வரட்டு கௌரவம். நான்லாம் யாரு தெரியுமா, நான்லாம் போன் பண்ண யாரு பேசுவாங்க தெரியுமா, நான்லாம் எப்படி, இதெல்லாம் 8ல இருக்கிற ராகு. இது தேவையே இல்லை. கப்பு சுப்புன்னு இருக்கணும், அமைதியா இருக்கணும். என்ன கர்மா என்ன நினைக்கிறீங்க? மறந்து போகும், கடந்து போகும், மறந்து போகாது. கடந்து போயிடும் சார், மறந்து போகாது சார். கர்மாவுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு சார். சனிதான் அதிகாரி கர்மாவுக்கு. ராகுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த அதிகாரி கிட்ட போய் போட்டு கொடுக்குற வேலை. எப்படி போட்டு கொடுக்குறது? இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், நீ ஏன் அமைதியா இருக்கிற, சாட்டை சொலட்டுறா நீ அப்படின்னு போட்டு கொடுக்குறவன் ராகு. சனியே கம்முன்னு உட்காந்து தியானத்தில் உட்காந்துருந்தாலும் களைச்சு, நீ எந்திரிப்பா, இப்படி என்னப்பா படுத்துட்டு இருக்கிறீங்க, வாப்பா, அப்படி ஒரு ஆள் இங்கே தப்புன்னு அடிச்சு காலி பண்ணிப்பாமா. அவனை தப்பு பண்ண வச்சிருவான். அவன் போய் 4-5 கல்யாணம் பண்ணிக்குவான், வீட்டுக்கு தெரியாமல் 2 கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்கெல்லாம் இவருக்கு ராகு தான் பர்மிட் பண்ணுவாராமா. பர்மிட் பண்ணிட்டு அவன் ஹாப்பியா இருப்பான்ல, ஆசையை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிடுவான்ல, சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பான்ல. அப்ப கதவை பூட்டிட்டு இங்க சனிகிட்ட போட்டு விடுவாராமா. இது தேவையாது நமக்கு. அதான் சனியும் ராகுவும், சந்திரனும் ராகுவும், சூரியனும் ராகுவும் உங்கள் முன்னோர்களுடைய கர்ம பதிவு உங்க டிஎன்ஏவில் ஒளிந்துள்ளதுன்னு சொல்றேன் நான். சும்மா இல்லை. தலை சிறந்த பரிகாரம், ஒரு உதாரண பரிகாரம் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு சொல்றேன். யாருக்காவது சனி ராகு சேர்ந்துருக்கு, இல்ல சனி ராகு பார்த்துக்குது, சனி ராகு நட்சத்திரத்துல, ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்காரு, நீங்க போய் ஒரு சர்ப்பம் நாகர் கல்லுல அடிச்சு எங்கேயாவது ஒரு பக்கம் பிரதிஷ்டை பண்ணாம நீங்க ரிலாக்ஸ் ஆக முடியாது. பிரதிஷ்டை பண்ணாம ரிலாக்ஸ் ஆக முடியாது. இது முன் ஜென்மாவில் தற்கொலைக்கு தூண்டிய குற்றம். எப்படி? தற்கொலைக்கு தூண்டிய குற்றம். சக்கையா உங்க குடும்ப உறுப்பினர்களை பூரா போன பிறவியில ஏமாத்தின குற்றம். இந்த பிறவியில தொழில் ஆசை உனக்கு தீரவே தீராது. எப்படி? அதை செய்யறேன் இதை செய்யறேன் தொழிலுக்காக உங்களை போட்டு அப்படி பம்பரமா சொல்லலை வைக்கும். நம்ம பார்க்குறோம்ல, என் பொண்ணுக்கு சரியில்லை, மகாப்பழ சரியில்லை, மகன் சரியில்லை, பேரம் பேத்தி சரியில்லை, இதெல்லாம் இந்த கர்மப்பதிவு ராஜா, கர்மப்பதிவு. எப்படி ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் பாருங்க. இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள்.
அதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். அப்போ அந்த இடத்துல அந்த ராகு வந்து அப்படி சாட்டையை சுழட்டுது சார். 3, 6, 10, 10, 11 உபஜயஸ்தானத்தில் ஒரு பலம். சிவனேன் இருக்கிறது நல்லது. ராகு கொடுக்குதான்னு ஆடாத, ராகு கெடுக்குதேன்னு வாடாத. ராகு கெடுக்குதுன்னா உன்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம். கழிச்சிட்டு போயிட்டே இரு. கொடுக்குறாருன்னு ஆடுனின்னு வையி, புதுசா கர்மாவை விதைக்கிறீன்னு அர்த்தம். எப்படி பாருங்க, புதுசா விதை போடுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் ராகு திசையில என்ன ஆட்டம் போட்டாங்க, எப்படி அழிஞ்சு உட்கார்ந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்தது யார் திசை வரும்? குரு திசை வரும். அவன் உண்மைக்கும் நியாயத்துக்கும் அதிகாரம் கொண்டவன். யாரு? குரு. குரு தந்த குரு. அவர் வரும்போது நீ செஞ்ச அழுகியாயம், அட்டுழியம், அகம்பாவம், அலும்பு எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சிருவான் தண்டனையா. காசை கண்ணிலேயே காட்ட மாட்டான். கோடி கோடியா புழங்கிட்டு இருந்த ஆளு ராகு திசையில குரு திசை வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு 50 லட்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு 1 கோடி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏன் புலம்ப வைக்குது? நீ ராகு திசையில கொடுத்தவன் மிச்சம் பண்ண வச்சிருக்கணும்ல. கொடுக்க மாட்டான். கடைசியா 3 புத்தி ராகு திசையில, சூரியன், சந்திரன், செவ்வாய் புத்தி உங்களை அக்கு வேற அணி வேறாக்கிட்டு தான் போகும். சும்மாவெல்லாம் விடாது. எந்த ராகு எவ்வளவு யோகத்தில் இருந்தாலும் சரி, கடுமையான மன உளைச்சலை கொடுத்து வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உட்கார வச்சிரும். அப்படிப்பட்ட தோஷத்தை கொடுத்துருவான் ராகு. ராகுவோட வீரியத்தை நீங்க குறைக்கணும்னா துர்க்கை தான், பத்ரகாளி தான், வாராகி தான், பிரித்யங்கரா தான். இல்லாம நீ குறைச்சிக்க முடியாது. தாந்திரிக பரிகாரம் நடக்கிற இடத்துக்கு தான் ராகுக்கு குணம் தெரியும். சோட்டானிக்கரை பகவதி மாதிரியான இடங்கள். மனநோயை கொடுக்கறதுல ராகு வல்லவர். சந்திரன் ராகு, சூரியன் ராகு, 5ல் ராகு. மன உளைச்சலின் உச்சம். போதைக்கே அடிமையாக்கி விட்டுரும். எப்படி? போதைக்கே அடிமையாக்கி விட்டுரும். பண போதை, செல்போன் போதை, ட்ரெஸ்ஸு போதை, சாப்பாடு போதை, பஸ்ஸு சூசை, லாரி சூசை, பைக்கு சூசைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா போதைக்கு அடிமையாக்கி விட்டுருவார். அடிமையாக்காம போக மாட்டார். போதை வஸ்துக்களுக்கு அதிகாரம் ராகுவே. இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இந்த வருடத்தினுடைய அதிகாரம் கொண்ட கிரகம் குரு. இந்த வருடத்தின் அதிகாரம் கொண்ட கிரகம் குரு. அந்த குரு போதை வஸ்துக்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கும். இந்த பராப வருடம் போதை வஸ்துக்கள் அழிக்கிறதுக்கு அந்த குரு முன்னாடி நிற்பார். அதான் அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நம்ம இன்டர்வியூலயே பேசியிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. புதிய அரசாங்கம் அமைந்து அந்த அரசாங்கம் குரு வந்து அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பாசிட்டிவா நல்லதெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்குவாருன்னு பேசியிருப்போம். கண்டிப்பா. உண்மையா இல்லையா? அதெல்லாம் கிரகத்தோட வேலை, சும்மா விடாது. அப்படித்தான் வேலை செய்யும். அப்போ உங்க ஜாதகத்துல 5ல் ராகு இருக்கு, 9ல் ராகு இருக்குன்னா முதல்ல பித்திருக்கர்மாவை சரி செய்யுங்க. பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்துங்க. பலப்படுத்தாம நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு வேலை நடக்காது சார். உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இப்போ 9ல் ராகு இருக்குன்னா அனுகிரகம் கிடைக்குமா குலதெய்வத்தோட? அதெல்லாம் கிடைக்காது. நீ குலதெய்வத்தை விட்டுட்டு வந்தீங்கல்ல போன ஜென்மாவில், தொட்டகுறை விட்டகுறை, அதுதான் இப்போ 9ல் ராகு. அதான் சார் ராகு 9. பூர்வீகமே அவுட்டு சார். 5ல் ராகு, 9ல் ராகு, சனியோட ராகு, சூரியனோட ராகு, சந்திரனோட ராகு, 8ல் ராகு. என்ன சார் பண்ணிடுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, குரு பார்த்தாருன்னா ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். குரு பார்த்தா போ, பொழைச்சு போ, தொலைஞ்சு போ, ஓடிப்போன்னு விட்டுருவார். இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவார்? அவ்வளவுதான், அடி வெளுத்து வாங்கிடுவார். அப்படிப்பட்ட ராகு அவர் வந்து உலக சுகபோகங்களுக்கு அதிகாரம் கொண்டவர், போதை வஸ்துக்களுக்கு அதிகாரம் கொண்டவர். இந்த டீனேஜ்லாம் ராகு வருது அப்படின்னா அது எங்க இருக்கு, யாரு கூட சேர்ந்து இருக்கு, எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த லவ் வர்றது, சின்ன வயசுலயே மைனர்லயே கூட்டிட்டு ஓடிடுறது, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது, பெற்றோர்களுக்கு குற்றம்பு தண்டனை வாங்கி கொடுக்கறது, நிறைய இருக்கு சார். நிறைய நான் பார்க்குறேன் சார். சார் உண்மையிலேயே தனக்கு 22 வயது நான் மேஜர் ஆகிட்டேன்னு சொல்லி 48 வயது நபரோடவெல்லாம் நான் காதலிக்கிறேன், அவரை உயிருக்குயிராக காதலிக்கிறேன்னு வந்து பெற்றோர்கள் அழுதுருக்காங்க சார். அந்த ராகு அப்படி பண்ணுது சார். சின்ன வயசுல போதை கடிமை எல்லாம் தப்பு சார். சமுதாய சீர்கேடு சார். அந்த ராகு திசை வரும்போது அவன் கொடுப்பான், அள்ளி கொடுப்பான், அள்ளி அள்ளி கொடுப்பான். அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ யாருக்கு கொடுக்கும், எப்படி கவனமாக இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பார்த்துக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத இந்த இன்டர்வியூ வாயில நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருங்க. அந்த இறைப்பரிகாரம் எடுத்துக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நிறைவாக நிம்மதியாக இருங்க. அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள்.
அந்த ராகு மங்கள ராகுவா இருக்கிற இடம் தான் திருநாகேஸ்வரம். தன்னோட மனைவியரோட 2 பேர்த்தோட மனைவியோட மங்கள ராகுவா இருக்காரு. எப்படி? அங்கதான் சார் மனித தலையோட இருப்பார் ராகு. அதுக்கப்புறம் தான் பாம்பு கொடை பிடிச்சிட்டு இருக்கும். மனித முகத்தோடு உட்காந்து அதுக்கப்புறம் தான் பாம்பு கொடை பிடிச்சிருக்கும். மங்கள ராகுவா இருக்காரு. நீங்க ராகு காலத்துல போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்க பிறந்த உடனே படிச்சு 5வது படிக்குது 8வது படிக்குது ராகு திசை நடக்குதுன்னா நீங்க கிட்ட ஜாதகமே பார்க்க வர வேண்டாம், கூட்டிட்டு திருநாகேஸ்வரம் ஓடிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போய் உட்காந்துருங்க பாலாபிஷேகத்துக்கு. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போய் பாலாபிஷேகத்துக்கு உட்காந்துருங்க. இல்ல திங்கக்கிழமை ராகு காலத்துல போய் பாலாபிஷேகம், இல்ல வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் பாலாபிஷேகத்துக்கு உட்காந்துருங்க. உட்காந்து நல்லா வேண்டி நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, ஒரு விமோச்சனம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுலயே வரும்போது பெட்ரோல் ரொம்ப கவனமா இருக்கும். ஆமாங்க, இல்லைன்னா ஒரு தொல்லை பண்ணும். அது குரு பார்த்துட்டாருன்னு வைங்க வண்டி ஓடிடும், எப்படியாவது அரவணைச்சு கொண்டு போயிடும். இல்லைன்னா தொந்தரவு பண்ணாமல் போகாது. இருக்கிற இடம்னு ஒன்று இருக்கு சார். செவ்வாய் வீட்ல எல்லாம் ராகு இருக்குன்னு வைங்க, மேசத்துல விருச்சிகத்துல. மேசத்துல ராகு இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. இதே ஒரு பெண்ணுக்கு மேசத்துல ராகு இருக்குதுன்னா அது வந்து ஈகோவாலேயே அழிஞ்சு போயிடும். பிடிவாதம், விதண்டாவாதம், தான் நான்கிற எண்ணம், இதெல்லாம் இத்தனையும் இருக்கும். இங்கே தான் நம்ம எச்சரிக்கை பண்ணணும். இப்படி இருக்கு, பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, கவனமா இருக்குன்னு நம்ம சொல்லணும். இதைத்தான் சார் நம்ம ஒப்பிக்கிறோம், எச்சரிக்கை பண்றோம். அதனால எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ராகுவின் கருணையும் ராகுவின் ஆசியும் நிரம்ப கிடைக்கட்டும், மோசம் இல்லாம அனுகிரகமாக கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சி மூலியமா அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் ஆசிகளையும் வாரி வாரி வழங்கி ராகுவே ராகுவே போற்றி ராகுவே போற்றி எல்லாருக்கும் நல்லதை செய் ஆண்டவா இறைவான் வேண்டி இந்த நல்ல நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.